சரிம்மா நான் அந்த கீழ் வீடு அப்படியே பார்த்து வரேங்க. வீடு தான் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த பக்கம்லாம் போக வேண்டாம். சரி சரி சரி. அந்த தென்னை மூட்டில் யானே நின்றுட்டு இருக்கலாம், நீங்கள் அங்கெல்லாம் வேண்டாம், இது மட்டும் பார்த்து இப்படியே வந்துருக்கோம். ஓ சரி சரிம்மா பார்த்து அப்படியே வரேன். பார்த்து இந்த வழி மட்டும் அதே வெட்டி விட்டதுனால ஓரளவுக்கு நல்லா தெரியுதா சொன்னேன். இல்லைனா இந்த வழியில் தெரியாது, இந்த செடியெல்லாம் அப்படியே வெட்டி விட்டதுனாலே நம்ம இந்த வழி அப்படியே தெரியுது. இந்த பாறையிலன்னு பார்த்தோம்ல அது வரைக்கும் அப்படியே தெரியுது. ஆனால் இங்கேருந்து சப்போஸ் எதாவது இருந்ததுன்னா கூட தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தெரியாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தெரியாது. சரி போகலாம். மக்கள் இப்போ வந்து புடகூர் கிராமத்தில் கீழ்பத்தில் இறங்கினதுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடு இருந்துச்சுங்க. அங்கே இருக்க தாய்மார்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க. மறுபடியும் வந்து இப்போ இந்த பாதையில் இப்போ நடந்து போகிறேன். இங்கே கீழே போனால் இங்கேயும் வந்து சில வீடுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம இப்போ தொடர்ந்து இந்த வழியில் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். என்ன சொன்னால் மலையெல்லாம் சுத்தமாக இல்லாமல் காஞ்சு போச்சுறோண்ணா, சுத்தமாக காஞ்சு போச்சு, வறண்டு போயிருக்கு. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு, எல்லாம் வறண்டு போயிருக்குது. ஏதோ தண்ணி இல்லாத காடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் மழை பெஞ்சுனா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வரும், நல்லாயிருக்கு. பெருசாக வரும். ஒரு வாரம் 2 வாரம் அடிச்சா அதுதான் இல்லைங்க. லேடிஸ் மட்டும் தான் பிறக்க ஜென்ஸில் ஒருத்தர் காணும் வீட்டில். வேலை போயிருப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஏதாவது வேலைக்கு போகிறது அதெல்லாம் போயிருப்பாங்க. நம்மளுக்கு தான் இன்றைக்கி லீவ் கிடச்சிருக்கேன், மற்றவங்க எல்லாத்துக்கும் லீவ் கிடைக்காதுல்ல. ஆமாம். எதாவது அங்கே என்ன தெரியுது ஃபுல்லாக அப்படி பார்த்துக்கலாம். எதுக்கு நின்று அப்படியே பார்த்துக்கலாம் ஏதாவது இருக்கான்னு. கண்ணு கட்டினா வரைக்கும் ஒன்றும் காணு, எல்லாம் புதராக தான் தெரியுது. இதெல்லாம் என்ன இருந்தால் தெரியும் ஏசுறோண்ணா, இதுக்குள்ளேனா எதாவது நின்று இருந்தால் தெரியும். உருவ பெருசாக இல்லை. இந்த செடியெலாம் சின்ன சின்ன செடி இதெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. மலை எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம்? சுற்றி மலை அதான் சார். இது அடிவாரம் கரெக்டாக ஒரு 3 மலையோட அடிவாரம். இந்த பக்கம் இப்படி ஒரு மலை இருக்குது, நம்ம வந்த சைடு இப்படி ஒரு மலை, இந்த பக்கம் பின்னாடி இப்படி ஒரு மலை இருக்குது. அந்த இது வாகப்பனை மலை ஒன்று, வாகப்பனையோட மலை ஒன்று. கொடவூருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படியே வாகப்பனை. அதுவும் கஷ்டம் தான் சார். வாகப்பனையும் இதே மாதிரி போய் ரொம்ப வருஷமாச்சு, ஒரு 4 வருஷம் இருக்குது சார். ஒரு டைம் முன்னாடி போயிருக்கேன். இந்த வாரத்தில் வாகப்பனைலையா? கோயில் இந்த மாசாணியம்மன் கோயில். இந்த வாரம் வெட்டினாங்களா? அப்படியா? தெரிஞ்சிருந்தால் போயிருக்கலாம், பட் போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலப்பா. வேறு இடத்துல வாகப்பனை ஒரு பயணம் பண்ணிடுவோம். போய் 4 வருஷம் ஆச்சு. காடு செமையாக இருக்குது, பயங்கரமாக அடர்த்தியாக இருக்குது. யானை என்ன தெரியும், ஆனால் கரடி அதெல்லாம் என்ன தெரியாது. கரடி சிறுத்தை இந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தாலும் தெரியாது. இப்போதைக்கு கண்ணுக்கு ஏதாவது ஆனை மட்டும் நின்னா மட்டும் தெரியும். ஏதோ அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்க மாதிரி சொன்னேன், தெரியுதா? அந்த இடத்துல நேராக போகிற ஒரு சிவப்புல சொட்டுறதோ போட்டு உட்காந்துருக்கு ஒரு அம்மா, தெரியுதா? அந்த பாறைக்கு மேலே ஒரு அம்மாவோ ஒரு ஐயாவோ தெரியல, தெரியலையா? தெரியுது. அங்கே தான் போகிறோமா? ஓகே மக்களே. இப்போ பாருங்க மக்களே, நம்ம வந்து கொடகூரில் 2 வீடை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து அப்படியே இந்த பாதையில் அப்படியே கீழே போயிட்டுருக்கோம். வழி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த பாறையில் ஒரு அம்மாவா ஒரு ஐயாவான்னு தெரியல, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தெரியுது. ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரு. அப்படியே நம்ம தொடர்ந்து அந்த பகுதிக்கு இப்போ நடந்து போகிறோம். நடந்து மட்டும்தான் போக முடியும். மேல் வீட்லேயே சொன்னாங்க, முன்னாடி ஒரு வீடு மட்டும் பாருங்கள், அந்த பக்கம்லாம் ஆனை நிற்குங்க, ரொம்ப புதற மாதிரி இருக்குன்னாங்க. பார்க்கலாம், போய் பார்க்க முடியுமா தெரியல, போய் பார்ப்போம். எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போய் பார்க்கலாம். ஏன் சொன்னேன், எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போய் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆமாம், முன்னாடி அப்படியே விசாரித்து போகலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லைனா போகலாம், பிரச்சனை இல்லைனா திரும்பிக்கலாம். விசாரிக்காமல் நம்ம போக முடியாது. சுற்றியுமே ஃபுல்லாக புதர் தான். இதெல்லாமே அடிவாரம் ஏன் சொன்னேன், அப்படியே அடிவாரம் ப்ளைனாக இருக்குது எல்லாமே. நம்ம இது வந்து மலையில் ஏறுறதோ இறங்குறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லாகவே அப்படியே ப்ளைனு. இன்னும் அப்படியே போக போக அப்படியே ஃபுல்லாக ப்ளைனு. கம்பி போட்டிருக்கான் யானைக்கா, ஆனைக்காக போட்டிருக்காங்க. ஓ இதெல்லாம் ஃபுல்லாக பஞ்சு மரம். கரெக்டு, பஞ்சு மரம் ஃபுல்லாகவே தோட்டத்துக்கு ஃபுல்லாக பஞ்சு மாங்காய் மரம் இருக்குது. ஓ இதுவே மாங்காய் மரம் தான், கீழே நிற்கிறது நம்ம மாங்காய் மரம் தான். மாங்காய் மரத்துக்கு கீழே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். மேலே யாரோ பிளான் ஏதோ போகிற சவுண்டு. ஓ ஃபுல்லாகவே பஞ்சு மரம்லாம் உடச்சி சாப்பிடுத்தோண்ணா, சாப்பிடு நல்லா சாப்பிடுவோம். ஓஹோ ஃபுல்லாக தோட்டம். இப்போ பாரு மக்களே, இது ஃபுல்லாகவே வந்து இந்த கிராம மக்களோட தோட்டங்க. இங்கே பார்த்த வரைக்கும் அதிகமாக தெரியுது வந்து பஞ்சு மரம், அது போக பலாமரம் ஒன்று ரெண்டு தெரியுது, ஒன்று ரெண்டெல்லாம் அது ஓரளவுக்கு இருக்குங்க. அது போக மாமரமும் தெரியுது. இந்த மூணுமே வந்து யானைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. பஞ்சு மரத்தை உடச்சி அப்படியே உள்ளே இருக்க தண்டு வந்து எடுத்து சாப்பிடு, அது யானைக்கு ரொம்ப பிடித்த உணவுங்க. மாங்காவை சொல்லிக்கவே வேண்டியதில்லை, பலாப்பழமும் சொல்லிக்கவே வேண்டியதில்லை. கீழே பஞ்செல்லாம் கொட்டி கிடக்குது. காய் எடுத்துருக்காங்களோ, இலவம் பஞ்சு. அந்த காய் உடஞ்ச போன காயில் எடுக்கும்போது இல்லை சிந்திருக்குன்னு நினைக்கிறேன், உடஞ்ச அப்படி உடஞ்சுக்கும் போல இருக்குது. இங்கே அந்த அம்மா அங்கே தெரியுறாங்களா, அந்த அம்மா தானே அது மாடு மேய்க்கிறாங்களா? நம்மளை பார்த்து வர்றாங்க போல இருக்கு. இப்போ போய் கேட்டு போகலாமா, அங்கே போகலாமா? அது ஏன் அவங்கள வர விட்றோம், நம்மளே போய்க்கலாம். பாவம் அவங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்காக பாவம் இறங்கி வராங்க. அப்படி போய்க்கலாம், நம்மளுக்காக இறங்கி வர்றாங்க போல இருக்கு. எனக்கு எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு தானே புதுசாக தானே வருவாங்க. ஆமாம் கண்டிப்பாக, பேசுனதுக்கே அல்ல போல இருக்குங்க. ஃபுல்லாகவே தோட்டம்தான். நடு காட்டுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு தோட்டம். இந்த இடத்துல ஒரு வீடு. ஒரே வீடு தனியாக வந்துட்டாங்க, ஒரே ஒரு வீடு தனியாக. நல்லா அமைதியாக இருக்கு சார். ஒரு சவுண்டு இல்லை, சின்ன சவுண்டு கூட ஒன்று கூட இல்லை. குருவியோட சத்தம் மட்டும் தான் கேட்குது. மாங்காய் பழமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் மாமரத்தில் மாங்காயில் இருந்துச்சு கரெக்ட் கரெக்டு. தீர்ந்து போச்சுங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தாங்கம்மா இங்கே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அந்த இடத்துல கீழே போய் இருந்தீங்க, பேசிட்டு போனேன். கரெக்டு கரெக்டும்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? சரி சரி, நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கா. சரி 2 வருஷம் மேலே ஆச்சு. 3 வருஷம் பக்கமாக இருக்குங்க. சரி அதனால தான் இப்போ ஒரு டைம் வந்து பார்க்கலாம், எல்லாம் எப்படி இருக்குது கிராமம், அப்படியே தான் இருக்கேன், என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தாங்கம்மா. ஆளுதான் இல்லைங்க? ஓ அப்படிங்களா? சரிங்க. நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களாம்மா? சரிங்க, சாமி வீடுங்க. ஓ சரி சரி,
ஓ வேறு யாரும் இங்கே இல்லைங்க? இங்கே யாரும் இல்லை. ஓ ஓ எல்லாம் வீடு கட்டி ஆ இவள தோட்டத்தை எல்லாம் விட்டு போட்டு அங்கே போய் உழைக்கிறாங்க. எங்கள் மெட்டுக்கல்ல மேலே போய். இல்லை, ஆமாம், இங்கே தோட்டம் இவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கு. ஆனால் தோட்டத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னங்கிறாரு, இது விட்டு போனால் எங்களுக்கும் வெத்தலை கூட கிடைக்காது. கண்டிப்பாக உண்மைதான். அங்கே போய் நாங்கள் உழைக்க நிலமா இருக்குமா ம் ம் அப்படின்னு பேசுகிறாரு. சரி சரி சரி. நாங்கள் ஒரு வீடுல இருந்து என்ன பண்ணுறோம், எங்கேயாச்சுமே மேலே போய் பக்கத்தில் சொந்தக்கார பக்கத்தில் ஒரு வீடு கேட்டுங்களா? கண்டிப்பாக. சரி, நீனும் உழைக்கிறேன்னா மேலே போகலாங்கிறான். என்னால் முடியுமா? கண்டிப்பாக. வயசான காலத்தில் இங்கே இன்னும் உழைக்க முடியுங்க. இருக்கிறது பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே உழைக்க முடியுமா? பிஸ்கட் போட சொன்னோம். ஆமாம், நாய் பார்த்தனா வந்து அதுதான் பாதுகாப்பு. அதுதான் கண்டிப்பாங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு நாய் தான் பாதுகாப்பு. எது வந்தாலும் ஒரு சின்ன சவுண்டு கொடுக்குதுன்னா அது நாய் தான் இல்லைங்களா? ரெண்டு இருக்குது. சரிங்க. எந்த பொருளை போய் உட்கார்ந்து இருந்தாலும் அதுதான் வரும். கண்டிப்பா பக்கத்தில் என் உயிரும் பொருளுக்குள்ள போனாலும் நாய் தான். முதல் வந்து இவங்க தான் நிற்பாங்க. சரி சரிங்க, உண்மைதான். பாட்டி கொண்டு வந்துருங்க, ஏதோ வச்சுங்க. நாய் கொண்டு இப்படியே திரும்ப முடியாதா? ஆமாம்மா, இப்போ இங்கேருந்து வந்தாங்க. இங்கே வீடு வழி சரியில்லை. சரிம்மா. அங்கே மேலே முறிச்சுட்டே இருக்குதானே. அப்படிங்களா? ஆமாம். ஓ ஓ ஓ அதனால இதில் வேண்டாம். ஓ ஓ ஓ இப்படியே திரும்பிடுங்க. அப்படிங்களா? இங்கே மேலே முடிச்சுட்டுருக்குங்களா? ஆமாம். ஓ, இப்போ முடிச்சுட்டுங்களா? இப்போ முடிச்சதும் பொழுதான், நேற்று பொழுதானுமே இங்கே தான். ஓ அப்படிங்களா? நைட்டு 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. ஓ ஓ தோட்டத்துக்குள்ளே. ஓ ஓ ஓ ஓ இப்போ உள்ள எங்கேயா முடிச்சுட்டுருக்குங்களா? உள்ள இல்லை, மேல் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்களா? என்னன்னா மேல் அங்கே ஒரு மட்டம் இருக்குது இல்லையா? அந்த மட்டத்தில் நிற்கு. அதனால நீங்க இந்த வழி வேண்டாம். இல்லை, இந்த வழி நாங்கள் போகவே இல்லைங்க. வரும்போது இப்போ இந்த வழி தான் வந்தோம். சொன்னாங்க, மேலேயோ சொன்னாங்கம்மா. ஏன் மொதல் வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்களம்மா, அவங்க தான் மேலே முதல்ல வீடு கட்டி எங்கே இருக்காங்களா? மெட்டுக்கல். இவங்க அக்கா தாங்க, சரவணோட அக்கா தாங்க அவங்க. அதை சொன்னாங்க, அந்த வழி வேணாங்க, அந்த வழி இப்போ ஆள் போக்குவரத்தே கம்மியாகி போச்சு, நீங்கள் அதில் போகாதீங்க, இப்படி சுற்றி இந்த வழி இருக்கு, அதில் வந்து போயிருங்க, அதில் போயிட்டு திருப்பி அதே வழியில் மேலே ஏறிடுங்க. அதுதான் நல்லது. அதான் நல்லதான். நாங்கள் இப்படி வேண்டாம். ஓ, எத்தனையோ பேர் பயந்து இருக்குதாங்க. சாமி வீட்டுக்காரே இப்படி போகிறாங்களோ வரங்களோ தெரியல. இப்போ சாமி வீட்டுக்காரங்க போகிறதுக்கு கஷ்டம் தான்மா? கஷ்டம் தான். ஓ, அங்கே 2 வீடு இருக்கலாமா? அங்கே 2 வீடு, பையன் விடணும், அப்பா விட்டணும். நம்ம அதில் பேராக இருக்கிறான். பேரா நாங்கள் 2 பேர் 3 பேர் தான். நீங்களே ஐயாவும் பேரா 3 பேர் இருக்கீங்களா? 3 பேர். சரி சரி. அவங்க பேரா இன்னைக்கு நம்ம பட்டா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஊட்டி போனோன்னு போயிட்டா. இங்கே இன்னொருத்தர் வந்தார். அதெல்லாம் போதும். சரி சரி. ஏதோ வந்ததுக்கு அது வந்து சாப்பிட்டோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் தானுங்க. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பே இவங்க தான். நான் தருங்க. இல்லை, அவன் மட்டும் தின்ட்டான், நீ தின்னப்போ. இல்லை, கொடுத்தேன். அப்புறம் போதும். அதுக்கு தான் பார்த்துட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்றாலும் சரிம்மா அப்படின்னு அப்படியே படுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. காப்பி தண்ணி குடித்தாலும் கூட கொஞ்சம் மட்டில் ஊற்றி தான் நான் குடிக்கணும். ஓ ஓ ஓ கொஞ்சம் அதை ஊற்றிட்டு தான் குடிக்கணும். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து தான் நீங்கள் சாப்பிடணும் எதாக இருந்தாலும். இவங்களுக்கு முன்னாடி பார்த்து தான் நான் சாப்பிட்றாங்க. ஓ ஓ அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பே. இதுதான் பாதுகாப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எதாக இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. காட்டி கொடுக்கணும். ஆமாம். மேலே இங்கேம்மா மாடு விட்ருக்கீங்களா? இங்கே தான் மேலே தான் கொண்டு போனாங்க வீட்டுக்காரன். ஓ, வீட்டுக்காரர் மேலே இருக்காங்களா ஐயா? ஓஹோ. அவர் கூட பாதையில் தான் பார்த்துட்டு கீழே வந்துடுறாரு. ஓ சரி சரி. ஏன்னா இங்கே சுற்றினா அங்கே இங்கே சுற்றுது. அங்கே போனால் ஏதோ கிலோ கொட்டோ அது இது சாப்பிட்டா அவர் கொஞ்சம் நேரம் இங்கே வந்தால் நின்றுக்குது. சரி சரி. ஓ, நான் மேலே இந்த பாறையில் பேசிட்டு வரும்போது கேட்டு இருந்தேன். கேட்டிங்களாம்மா? அப்படியே பேசிட்டே வந்தா 2 பேர் தான் வந்தாங்க. அப்படியே 15 கிராமத்தை பற்றி அப்படியே பேசிட்டே வந்தாங்க. வழி எப்படி இருக்கு அப்படியே பார்த்துட்டு. வழியெல்லாம் இப்போ என்ன வழி? ரொம்ப மோசமாக வழி. எல்லாம் மோசமாக போச்சு. எப்படி டெய்லி இதெல்லாம் நடக்கிறீங்க? நாங்கள் போகிறது இல்லை. அப்படிங்களா? இப்போ மேலே போகிறதே இல்லை? போகிறதே இல்லை. எங்கள் பேரனே தான் அரிசி ரேஷன் வாங்குறது செலவுக்கு எல்லாமே அந்த பேரன் பேரன்தான். ஓ, நான் மட்டுக்கால் வாரி எங்கள் அக்கா பையனுக்கு நான் போயிட்டு வரேன்னா நீ போக வேண்டாம்
சொந்த பந்தம்லாம் உனக்கு இல்லை, இந்த வழி அப்படி இருக்குதுங்கிறான் பேசுகிறான். அப்படி மேலுமே வேண்டாங்கிறான். இப்போ இந்த ஆடு மூணை கூட இந்த தோட்டத்துக்குள்ளே விட்டு பார்க்குறேன், வித்துடலாங்கிறேன். வித்துட்டு நீ நாளைக்கு கண்ணு மூடினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பேசுகிறேன். சரி அதையாவது பார்க்குறேடான்னு நீனும் பண்ணுறது. அதான் இருக்க வரைக்கும் நீ பார்த்துக்கிறேன், நீ கண்ணை மூணு அதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாப்புல, நான் அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறாப்புலிங்க. அப்படிங்கிறான். வைக்கலாம், நீ உயிர் இருக்கிற மட்டும் வைக்கலாம். அதுக்கு அந்த பக்கம் இப்படி ஆக்கி போட்டு நடக்கிறது ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுலாம். ஆமாம் அப்படிங்கிற அவன். அவனுக்கும் காதை கொஞ்சம் சுத்தமாக கேட்கறது இல்லை. ஓ அப்படிங்களாம்மா. ஓ இது பிறவில இருந்துங்களா இல்லை சென்ட்ரலிங்களா? இல்லை, அப்போ ஃபஸ்ட்டில் இருந்தே தான். ஓ அப்படிங்களா? அப்படி ஓஹோ ஆகி வைக்குது. தூரத்தில் இருந்தாலும் கூப்பிட்டா கேட்கவே இல்லை. ஓஹோ பேசாமல் இருக்கிறான். ஓஹோ பெருசாக கூப்பிடணும், பெருசாக சத்தமாக கூப்பிடணும், சத்தமாக கூப்பிடணும். சத்தமாக கூப்பிட்டா நீ வாழை மூடு கிளவி நான் வாரேன் அப்படிங்களா? ஆனால் எப்படின்னா பையன் இத்த சோடும். சரிம்மா. எங்கள் அவன் பையனோட அக்கா இவளா, அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் தான் சாக்கினேன். ஓஹோ சாக்கி இப்போ கட்டை போட்டு கொடுத்துருக்குது. பையன் எத்தனை சின்னது? சின்னதா. ஓ அப்படிங்களா? ஓ வளரலைங்களாம்மா? வளரல. ஓஹோ இவளா தான் இருந்தா அப்பா அம்மா எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஓஹோ இன்னும் இவளா இருந்தா பையனை இப்போ சம்பாரிச்சு போடுறதுக்கு வளர்த்து. அதான் ஓ அப்பா அம்மா யாரில் எல்லாம் இருந்தாங்க? ஓ சின்ன வயசுல இருந்தாங்க. இந்த சின்னதாக பையன் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அக்கா தம்பி 2 பேர் தான். ஓஹோ 2 பேர் இப்போ கட்டை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? ஓஹோ அவளே. இனி பையனுக்கு இங்கே பேசாம இருக்கா. சரிங்க. தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்கம்மாப்பா? தோட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க, குறுமலகையில் பூராமே செத்து போசுது. அப்படிங்களாம்மா? நீங்கள் வரும்போது இப்படி இருந்தது. ஆமாம் போன டைம் நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருந்துச்சு. போன டைமு இருந்தது, இப்பெல்லாம் பூரா செத்து போசுது. இது போட்டாதான். சரிங்க. அது கடைசியில் போட்டேன்னா மேலே தலையில இருந்து கீழே அப்படியே காஞ்சிட்டு வரும். ஓ காஞ்சிட்டே வருதுங்க. ஆமாம். ஓ தண்ணி இல்லாதனாலுங்களா? என்னமோ தெரியல. ஆனால் தண்ணி இல்லைங்கம்மா, எல்லாம் மழையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்கு. அதனால தான் எல்லாம் எப்படி இருக்கான்னு தெரியல. ஓ ஆனால் போன டைம் கொஞ்சம் செழிப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா அந்த குறுமிளகு கொடியெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. இப்போ அதான் அதுலேயே கொஞ்சம் 2 மரத்தில் கொஞ்சம் இருக்குது. சரிங்க. திறப்பெல்லாம் நல்ல திறப்பு. இந்த வருத்தெல்லாம் இருந்திருந்தேன்னா கூட்டவே முடியாது. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, தூக்கி மேலே கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ குறுமிளகுல இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம்மா, நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணுங்களா? இல்லை, இங்கே வந்து வாங்கிட்டு ஆள் வச்சு மேலே செய்வாங்க. ஓ சமதுக்குறாங்க. ஓ பரவாயில்ல. இந்த பாய் தான் தோல் மட்டத்தில். சரிங்க. கஞ்சி கூட அவனுக்கு தான். அப்படிங்களா? ஓ பரவாயில்ல. இங்கே வந்து அவங்களே எடுத்துட்டு சுமந்து அவங்களே கொண்டு போயிட்டானா பரவாயில்ல. இல்லை நம்மளை மேலே கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்கன்னா இங்கே போய் கொண்டு போய் கொடுக்குறீங்க? எடுக்கிறதுல அவங்க சம்பளம் கொடுத்து. ஓ அவங்களே சம்பளம் கொடுத்து மேலே கொண்டு போய்க்கிறாங்க. ஓ சரி சரி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வழியில் தூக்கிட்டு போகிறதுக்கு தானே சாதாரண விஷயமா? நடந்து போகிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. சரிம்மா. போயிடலாம், ஒவ்வொரு ஆள் கூட தூக்குறாங்க. இப்பெல்லாம் ஒரு மூட்டை கொண்டு போனா 2 பேர் வேணும். ஒரு ஆளும் வழியை பார்க்கறதுக்கு, ஒரு ஆளும் மூட்டை தூக்குறதுக்கு. அதனால தான் இந்த 4 மூட்டை இருக்கு. இன்னும் 4 மூட்டை இருக்குங்களா? 5 மூட்டைங்களா? ஓஹோ. இப்போ ஆனை வந்து இப்போ என்ன இந்த சீசன் மட்டும் இருக்குங்களாம்மா, எல்லா டைமும் இருக்குங்களா? இப்போ போன வருஷத்துலாம் காணும், இந்த வருஷம்லாம் வந்து சேர்ந்துருக்குங்க. ஓ அப்படிங்களா? ஒட்டுக்காலில் இருந்து கீழே வருது, இங்கே இருந்து மேலே வருது, இப்படி இருக்குது. என்ன பண்ணுறதோ வந்து எல்லாமே சுற்றிட்டு வீட்டு பக்கம் வரதில்லை. வீட்டு பக்கம் வரதில்லை, வீடு சுற்றியே வந்து போகுது, ஆனால் வீட்டு பக்கம் வரதில்லை. வரதில்லை. ஓ ஆனால் இப்போ தான் மேலே ஃபுல்லாக மூங்கில் வேறு நிறையா இருக்குது, சாப்பிட்றங்களா தீனி நிறையா இருக்குது. தீனி நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்த வழியிலேயும் மேல் மட்டத்திலே மூங்கில் இருக்குங்க, இந்த வழியிலேயும் இருக்குங்க. இதில் நேற்று நம்ம வீட்டுக்கார காலையில் போகும்போது அந்த மட்டத்திலே தான் நின்றுருங்க. அப்படிங்களா? நம்ம வீட்டுக்காரர் இந்த வழியை தான் போவோம். இப்போ எல்லாம் நாங்கெல்லாம் இந்த வழி தான் பேரா நடக்கிறது இல்லை. இந்த வழியை மூடிடுச்சு. வழியை மூடிடுச்சு. ஓஹோ. நீங்கள் வரும்போது இந்த வழியை. ஆமாம்மா, நாங்கள் வரும்போது போன டைம் அந்த வழியில் வந்து இப்போ உங்களை பார்த்துட்டு இதில் போய் மறுபடியும் இந்த வழியில் போனோம். இப்படி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு போனோம். இப்போல்லாம் மூடி போச்சு. ஓஹோ.
இப்போ அப்படியே வழி மாறி ஆடு குட்டியை பாக்காக்கு வந்துக்குது பா பா ஆடாம்பா போய் பாரு போ ஆடு போ ஆடுங்களா மாடுங்களாம்மா? ஆடு ஆடுதா? மாடு இல்லை? மாடு இருக்குது. ஓ மாடு இருக்குங்களா? மாடு கண்குட்டி ஆத்தம்மாக்கார் 2 பேர். ஓ ஓ சரி. அதே வீட்டுக்கார் கொண்டு போயிட்டாங்க. ஆ ஆ இந்த 3 ஆடு நான் ஓட்டிட்டு ஓ மாட்டு வந்து வீட்டுக்காரங்க, ஆடு நீங்களா? சரி சரி. ஆடுனா அப்படியே சுற்றிட்டு இங்கே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கு, மாடுனாக்கு மேலே வரைக்கும் போயிட்டு வருது. மேலே வேறு போகுது. சரி சரிங்க. ஆ அப்போ ஏதோ கெத்தில் செடியை கிடியை கொட்டி ஆடு அங்கே விட்டுட்டோம். ஓ ஓ அப்படியே அதுமா அங்கே இருக்காக்கு பயம் வருது. சரி சரிங்க. மேலே இருந்துட்டு கீழே வந்துட்டேன்னா வந்துடு கண்டிப்பாக. ஆ ஆ ம் ம். இப்போ உங்களுக்கு தோட்டம் இங்கே எவ்வளோ இருக்குங்கம்மா? இங்கே சுற்றி உங்களுக்கு இந்த கொடும்பு போய் மேலே அது வரை. ஓ உங்களுக்கு தான் ஃபுல்லாக எங்களுக்கு எவ்வளோ ஏக்கரா இருக்குமா? 12 இருக்குங்க. 12 ஏக்கரா இருக்குங்களா? ஓ 12 இருக்கு. 12 ஏக்கரை இங்கே விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் மேலே வைக்கிறது? மேல் வர வழியில மேலே மட்டை பக்கம் அது எங்களுக்கு தான். அப்படிங்களா? ஓ அந்த பாறை கீழே ஓ ஓ ஓ இந்த பஞ்சு மரம் இருக்குது. ஆமாம் ஆமாம் எங்களுக்கு தான். ஓ ஓ ஓ வருவோம் பார்த்தங்க. அந்த பாறைக்கு அந்த மட்டத்தில் வந்துருக்குங்களா? கீழே இருக்குது. சரி மேல் பக்கம் அது அதான் 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 இந்த பஞ்சு மரம் இல்லை ஆமாம் ஆமாம். வழிக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டாக ஒரு புது வீடு கட்டியிருந்தீங்களா, அதுக்கு மேலே இருக்குது அது. அதான் மருமகளாக இருந்தாக்கு மேலே எல்லாம். எந்த ஃபஸ்ட் வீடு சொல்கிறீங்க சார்? ஓ இங்கே ஃபஸ்ட் வீடுக்கு மேலேயா? ஓ சரி சரி சரி. ஆ ஓ மேலே இல்லை மெடிக்கல் அதான் அதான் புரிஞ்சு புரிஞ்சு. ஓ இங்கே ஃபஸ்ட்டு வீடு மேலே இருக்க அந்த மட்டத்தில் இருக்குது. அது ஓ ஓ அது பூராமே எங்களுக்கு ஓ தான். ஓ எல்லாம் இதிலே 12 ஏக்கர் இருக்கு. ம் ம் ம். அது இந்த 12 ஏக்கரை விட்டுட்டு இங்கே மேலே போய் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்காரர் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. நாங்க இருக்கிற போது இங்கே இருந்துடலாம். கண்டிப்பா. பேரெல்லாம் ஒரு ஆள் இருக்க முடியும். கண்டிப்பாக ஒரு ஆளில் இருக்க முடியாதுங்கம்மா. அது வந்து இந்த காட்டுக்குள்ளே சுற்றி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சௌகரியங்கள் இருக்கணும். அதனால நம்ம 2 பேர் உயிர் இருக்கிற போதும் பேரானுக்கு மேலே ஒரு வீடு கட்டிக்கலாம். ம் 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 கட்டி ஏதோ ஒரு பிள்ளைனுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன்னா அவன் பாடுக்க அவன் என்னமோ போட்டு போகிறான். ம் கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்கள் பேரை இருந்தாப்லிங்க வரக்கூடியவங்க வந்து இருக்கணுமில்ல? பேரை இருந்துருவாப்ல, ரைட்டு ஓகே. வரக்கூடிய மருமக வந்து இங்கே இருக்கணும் இல்லைங்க? அவன் பேத்தி பேர் அப்படிதாங்கிறான். 1 ஆண்டுக்கு போகிறது கூட வழியில ஆமாம். நீ அங்கே மொட்டுக்கால் போகிறேங்கிறது இதுக்கு ம் 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 நீ வராக சேமிக்கிறியா, தண்ணி சேமிக்கிறியா? ம் இப்போ இங்கே மாமரத்திலே தனி வருது. ஆ ஆ ஆ என்ன பண்ணுறேன் ம் ம் அப்படிங்கிறான். என்ன சண்டை பிடிக்கிறான். அதுதான் ஒன்றும் பேசாமல் இருந்துக்கிறேன். தண்ணி நீலாம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க. மேலே போனால் ஆ ஆ என்ன பண்ணுறது அதான் அதான் அப்படின்னு பேசுகிறேன். சரி. தண்ணி ஏதாவது ஊற்று தண்ணி மாதிரிங்களாம்மா இல்லை? இந்த குடும்பில் வருது. ஓ அதில் பைப்பு போட்டு இங்கே கொண்டு வந்து வீட்டுக்காக கொண்டு வந்துட்டீங்க. ஒரே வீடு எங்கேனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ஊற்று தண்ணி நிறைய தண்ணி இருக்கும். நிறைய வீடு இருந்தால் தான் அந்த ஊற்று தண்ணி பத்தாது. தண்ணி எல்லாம் இருக்குது. சரிங்க. கரண்ட் அதே மாதிரி இருக்குங்கம்மா? கரண்ட் இருக்குது. கரண்ட் எல்லாம் வருது. வேணுங்கிறது எல்லா சௌகரியமும் இருக்குது. ஆனால் என்ன வந்து சோலைக்கெல்லாம் தனியாக இருக்கீங்க? தனியாக இருக்கீங்க. இது ஒன்று தான். வேணுங்கிற சௌகரியம் எல்லாமே இருக்குது. இதுதான் சௌகரியம், மேலே இல்லை. இந்த சௌகரியம் மேலே உங்களுக்கு இல்லை. இல்லை, இதுதான் உங்களுக்கு சௌகரியம். இதுதான் சௌகரியம். எந்த பக்கம் சுற்றினாலும் விறகு கட்டிக்கலாம். ம் ம் 1 ஆண்டுக்கு போகிறதுக்கு வெளியில் அதில் பார்த்துட்டு ரொம்ப வேணுங்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தர் தோட்டத்துக்கு போனாலும் பேசுகிறாங்க. இதெல்லாம் இருக்குது தானே, நீ எதுக்கு மேலே போகிறேங்கிற அப்படின்னு பேரை என்ன பேசுகிறான். ம் 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 சரி 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 அவ்வளோதாங்க. அதம்மா சரி. அதான் உங்களெல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தேங்க. ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. அப்படியே சுற்றி பார்க்கலாம் உங்களெல்லாம். மறுபடியும் எப்படி இருக்கீங்க? ஏதாவது வீடு வீடு பார்த்தோன்னா வந்து அப்படியே தான் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது வீடு வீடு ஆயிருக்கா புதுசா, இல்லை இங்கே தான் இருக்கீங்களா, இல்லை மேலே வந்துட்டீங்களா? எல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தேங்க. அப்பப்போ வந்து பார்த்தா தானே எங்களுக்கும் தெரியுங்க. உங்களை பற்றி நாங்களும் தெரிஞ்சுப்போம் இல்லைங்க. வரணும். ஆமாம், அப்போ தான் நல்லா அந்த மாதிரி வந்து பார்த்தா தான் இங்கே நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் எங்களுக்குங்க. எல்லாம் பேசாமல் இருக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டி கத்துது. வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஆடு, நாய், கோழி, மாடு எல்லாம் தோட்டத்தில் எல்லாம் இருக்கு. இப்போ ஆனை போக வேறு ஏதாவது சிறுத்தை, கரடி அந்த மாதிரிலாம் இருக்குங்களாம்மா? எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஆடு நாய்க்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் நைட்டு பண்ணா? சாயங்காலம்னா அது ஒன்று கட்டிடுறது, அப்படி விட்டுறது. ஓ அப்படிங்களா? என்ன சிறுத்தை இருந்தால் நாய்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவோம். அதெல்லாம் எடுத்துட்டு போயிடும். அதனால் ஆடுக்கும் நாய்க்கும் சிறுத்தை விட்டால் பாதுகாப்பாக இருக்கணும். ஆமாம், இருக்கணும். பகலில் பிரச்சனை இல்லை, நைட்டில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். நைட்டு பகல் எல்லாமே பாதுகாப்பாக. அப்படிங்க? ஓ பகலே பாதுகாப்பாக இருக்குங்களா? ஓ
ஆடெல்லாம் இப்போ எங்கே போயிருக்குதுன்னு தெரியல. ம் 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 சரி 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 சார், நான் அப்படியே போகலாமா? இந்த அந்த பக்கம் போக முடியாதுங்கிறாங்க அம்மா, வேணாம் அப்படின்னா. வேண்டாம், அங்கே சவுண்ட் ஆகுதுங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இங்கே போய் ஓடி. அதாங்கம்மா, நான் சவுண்ட் ஆச்சுன்னா அப்புறம் போயிட்டு வரக்கு சிரமமாக போயிடுச்சுன்னா. அதெல்லாம் வேண்டாங்க. இந்த தடத்தில் சவுண்டு எதுவும் இல்லைன்னா கூட நம்ம அதான் இந்த கோயில் வீடு வரைக்கும் போய் பார்த்து வரலாம். சவுண்டு வர்றதுக்குன்னா அப்புறம் இன்னும் உங்கள் புரியாதான் நான் சொல்கிறது. வேணாங்கம்மா, போய்ங்க. அதெல்லாம் வேண்டாம், இங்கே போயிருங்க. வர்றது வந்துட்டு பார்த்தோன்னா சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போகலாம் இல்லைங்களா? பா பா நான் நேற்று நைட்டு தான் இறங்கிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா நைட்டெல்லாம் இங்கே தான், நைட் இங்கே தான் இருந்துச்சுங்களாம்மா? தோட்டத்துக்குள்ளே தான் முடிச்சுட்டு. ஓ ஓ ஓ அவங்க சாமி வீட்டுக்காரர் சத்தம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓ ஓ ஓ அங்கேருந்து யானைக்கு சத்தம் போட்டு தான் இருந்தாங்க. ஓஹோ, ஆனால் அவங்க வரணும் இப்போ இதில் தான் வரணும். எங்கம்மா சாமி வீட்டுக்கிறேன் இதில் தான் நடந்து வந்துடணும் வரணும். இதே தடை தான் வரணும். இதில் தான் உங்கள் வீட்டு வழியாக வந்து தான் இப்படி வந்து மேலே போய் மேலே போகணும். அப்படிதான். ஓ, நான் அவங்களுக்கு சிரமம் அப்படின்னா டெய்லி வீட்டிலேருந்து வர்றது போகிறது சிரமம் தான். ஆமாம், பார்த்து பார்த்தா வரணும் போகணும். பார்த்து தான். அதெல்லாம் ஆம்பளைக்கானா வயசு பசங்கன்னா அங்கே வரலாம். ஓ ஓ இன்னும் நம்ம மாதிரி ஆளையெல்லாம் ஒன்றும் முடியாது. ஓ, இதுலன்னா ஆள் நடக்குறாங்க மேலே கீழே. எல்லா பேரும் வருது போகிறது எல்லாம் இதில் தான். இதில் தான். இது மூடி போச்சு. இது அதான் இந்த வழியும் மூடி போச்சு, இந்த ஒரு வழியும் மூடிடுச்சு. மூடிடுச்சு. ஓ, ஒரு வழி தான் இருக்குங்க. ஆள் இல்லாமல். சரி சரி பா பா சரி, நீங்கள் பாரும்மா, ஆடு எங்கே இருக்குன்னு பாருங்க. நான் பார்க்க நம்மளோட பேசும்போது தான் ஏதாவது உள்ள போயிட போகுது வேற. ஏய் அப்படியே வீடு அப்படியே சுற்றி பார்த்துட்டீங்க, அப்படியே நான் மேலே அப்படியே கிளம்புறேங்கம்மா. அல்லது வரேங்கம்மா. சரி சரி போயிட்டு வாங்க. வீடு மட்டும் அப்படிங்க பார்த்து வரல, வீடை மட்டும் அப்படியே காமிச்சு. ஏய் ஏன் பார்த்துக்க, இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போ வந்து சவுண்டு விடுவாரு. வீடு தோட்டம்லாம் அப்படியே இது மட்டும் பார்க்கலாம். ஒரே ஒரு வீடு தனியாக. இப்போ தான் வெயில் அடிக்குது சரவணா. காலையிலேருந்து அப்படியே மோடம் போட்டு இப்போ தான் வெயில் அடிக்குது. மக்களே இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வீடு தனியாக. இங்கே வந்து ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் அந்த ஐயாங்களோட ஒரு பேர் பேரன், இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. சுற்றி வந்து 12 ஏக்கர் தோட்டம் வந்து எங்களுக்கு இருக்குங்க. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சு, பலாமரம், மாமரம், அது போக காப்பி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது போக குருமிளகு இதெல்லாம் வந்து போட்டு இங்கே வந்து பல தலைமுறைகளாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அது இந்த ஐயாவும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வயசாகிடுச்சிங்க. ஒரு பேரா இருக்கார், அவருக்கு வந்து காது கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. தோட்டமெல்லாம் நல்லா இருக்குது. 12 ஏக்கரை சுற்றி பாப்பா இங்கேருந்து அப்படியே கிளம்பிட வேண்டியதா அப்படின்னா அந்த பக்கம் வேணாம் ஏசறனா. அந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த அம்மா சொல்லுதுன்னா யானை வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு விட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது இன்னும் 2 வீடு இல்லையா? மேலே 2 வீடு, இங்கே ஒரு 3 வீடு, அங்கே 2 வீடு, இன்னொரு வீடு தான் அவங்க அக்காங்க வீடு, அதுதான் இல்லை. அங்கே வந்து ஆள் இல்லை. இன்னும் அந்த பக்கம் 3 வீடு இருக்குது. 3 வீட்டில் 2 வீடு இருக்கிறது இந்த சாமி வீட்டோட சுற்றி இருக்கவங்க. இன்னொரு வீட்டில் தான் அவங்க அக்காவோட வீடு, அதில் இல்லை. அதில் இல்லை. இன்னும் போனோன்னா அந்த பக்கம் 2 வீடு மட்டும் இருக்குது. அதான் ஒரே வீடு, ஒரே இடத்துல 2 வீடு. 2 வீடு. சரி, வீட்டுக்கு முன்னாடி வந்து தோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு வரேன். வீட்டுக்கு முன்னாடி அப்படியே தோட்டம்லாம் எப்படிங்க பார்த்துட்டு இதை பஞ்சு மூட்டை வச்சுருக்கோம் அப்படி. இப்படியா? இங்கே ஏறம் திட்டு. ஓ, பெரிய திட்டா. இங்கே பஞ்சு மூட்டையில் எடுத்து வச்சுருக்காங்க. மழை வந்துச்சுன்னா அவ்வளோ. மழை வந்துச்சுன்னா பார்த்தோன்னா நடந்து போயிடும். 4-5 மூட்டை என்ன வச்சுருக்காங்க. இது பின்னாடியே அந்த தோட்டத்தை மட்டும் அப்படியே பார்க்க சொன்னேன். பின்னாடி போவேண்ணா, இது வீட்டுக்கு பின்னாடி நின்று அந்த தோட்டத்தை மட்டும் எப்படிங்க பார்த்துட்டு வரலாம். பின்னாடி எங்கே பயங்கரமாக இருக்குது சார். எங்கே வழி இருக்குன்னே தெரியல. ஓ, வழி இதில் தான் வழியா? மேலே போகணுமா? அந்த பக்கம் வழி போதா? ஓஹோ. மக்களே இங்கே பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு வீடு, இந்த ஒரு வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து தோட்டங்கள். அது வந்து 12 ஏக்கரா இந்த வீட்டை சுற்றி தோட்டம் இருக்குங்க. 12 ஏக்கரா வந்து ஃபுல்லாக வந்து காப்பி செடி, மாமரம், பலாமரம், பஞ்சு மரம்,
குறுமிளகு கொடி இது மட்டும் தான் இருக்குங்க. நல்லா இதெல்லாம் மழையெல்லாம் பேஞ்சுன்னா நல்லா செழிப்பாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த மழை கம்மியாக இருக்கும்போதே ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்குங்க. ஆனால் விவசாயம் நல்லா இருக்கணும்னா நல்லா மழை பெஞ்சால் மட்டும்தாங்க இந்த பகுதியில் வந்து விவசாயம் நல்லாயிருக்கு. அதாவது வந்து அதோடய காப்பு வந்து நல்லா இருக்குங்க. மாமரம் ஆகட்டுங்க, இல்லை குறுமிளகு ஆகட்டும், இலவமஞ்சாகட்டுங்க, பலாப்பழம் இதெல்லாமே வந்து மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து காப்பு வந்து நல்லா இருக்குங்க. நிறைய வந்து அறுவடை பண்ண முடியுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பக்கமெல்லாம் மழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக வந்து காப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க. நல்லா இருந்ததுன்னா அதாவது மழை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமான வருமானம் வந்து இந்த தோட்டத்திலே வந்து நல்லாவே கிடைக்குங்க. மழை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கொய்யா மரம்லாம் இருக்குது, புளிய மரம் 1 2 இருக்குது. இப்போ வழி வந்து இந்த பக்கம் மேலே அப்படியே இந்த வழி இப்படி போகும் மேலே அதான் வேணாம் சார். நான் ஏன் வந்து அவங்களே இவ்வளோ சொல்லும்போது நம்ம அதையும் மீறி போகிறது ஆபத்து, டேஞ்சரு. ஏன்னா சேஃப்டியாக நம்ம வந்துட்டு போகணும், இன்னொரு நாள் வரணும். வரணும்னா அவங்க சொல்கிறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதையும் மீறி நம்ம போய் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்குவேன், டேஞ்சரு. அதனால் அதுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால் அவங்களோட சேஃப்டியும் நம்ம பார்க்கணும். பேசுகிறோன்னா அவங்க சொல்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து கடைப்பிடிச்சே ஆகணும். ஸோ அதனால் அப்படியே இங்கேருந்து நம்ம அந்த வீட்டு வரைக்கும் அப்படியே போய்ட்டு அப்படியே மேலே ஏறிடலாம். மேலே ஏறிட்டு வேணால் பார்த்தோன்னா இந்த டைம் கரெக்டாக ஒன்றாச்சு. பாவியூர் சைடு வேணால் அப்படியே போயிட்டு குரான் படிச்சு வேணால் போயிடலாம். பாவியூர் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படி வேணால் பார்த்தீங்கன்னா போயிடலாம். மேலே போயிருக்கேன் 2 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். 2 இப்போ ஒன்றாச்சு 3000 நினைக்கிறேன் மேலே போயிருக்கேன். சரி ஓகே, சரி போகலாங்களா? தண்ணி இருந்தால் தண்ணி குடிச்சிட கொஞ்சம்.